தளவானூர் சத்ரமல்லேஸ்வரன் குடைவரை கோயில் முதலாம் மகேந்திரவர்மனின் ஒரு கலை படைப்பு. தமிழக குடைவரை கோயில்களில் மிக முக்கியமானதும் பல்லவ மன்னர்களின் கட்டிடக் கலைக்கு ஒரு சிறந்த சான்றாகவும் விளங்குகிறது தளவானூர் சத்ரமல்லேஸ்வரம் குடைவரை கோயில். இது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் கிபி 600 முதல் 630 வரையான ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்பு. வரலாறு மற்றும் கட்டடக்கலை. தளவானூர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தளவானூர் என்ற கிராமத்தில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. செங்கல், மரம், சுதை போன்ற அழிவுறக்கூடிய கட்டுமான பொருட்களை பயன்படுத்தாமல் ஒரே பாறையை குடைந்து கோயில்கள் கட்டும் கலையை தொடங்கி வைத்த முன்னோடி மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். இந்த கோயிலின் கல்வெட்டுகளில் ஒன்று சத்ரமல்லேஸ்வரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்ரமல்லன் என்பது பகைவரை வென்ற மல்லன் என்ற பொருளை தரும் முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்களில் ஒன்றாகும். இந்த பெயரைக் கொண்டு இந்த குடவரை கோயில் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். மற்றொரு கல்வெட்டு நரேந்திரன் என்ற ஒரு சிற்றரசன் முதலாம் மகேந்திரவர்மனின் பெயரால் இந்த கோயிலை கட்டினான் என்றும் கூறுகிறது. சத்ரமல்லேஸ்வரம் குடைவரை கோயில் பல்லவர் கால கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சங்களைக் கொண்டுள்ளது. இக்கோயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இதன் முகப்பில் உள்ள 2 முழு தூண்களும் இருபுறமும் 2 அரை தூண்களும் சதுர வடிவில் உள்ளன. கோயிலின் முகப்புச் சுவரில் ஆயுதங்கள் ஏதுமின்றி சாந்தமான தோற்றத்தில் இருக்கும் 2 துவாரபாலகர்களின் சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன. தமிழக குடைவரை கோயில்களிலேயே மகர தோரணம் முகப்பு கொண்ட ஒரே குடைவரை கோயில் இதுதான். மகரம் என்பது ஒரு கற்பனை நீர்விலங்கு. இந்த தோரணத்தில் உள்ள மகர மீன்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறு செதுக்கப்பட்டுள்ளன. இந்த நுட்பமான வேலைப்பாடு பல்லவக் கலையின் அழகியலை எடுத்துக் காட்டுகிறது. கருவறை கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. உள்ளே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட முதல் சில குடைவரைகளில் ஒன்றாகும். முதலாம் மகேந்திரவர்மன் ஆரம்பத்தில் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்து பின்னர் அப்பர் சுவாமிகளின் மூலம் சைவ சமயத்திற்கு மாறினார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த குடைவரை கோயில் அவரது சைவ சமயப்பற்றின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. தளவானூர் சத்ரமல்லேஸ்வரம் குடைவரை கோயில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் பாதுகாப்பில் உள்ளது. இந்த குடைவரை கோயில் பல்லவர் காலத்தின் ஆட்சி, கலை மற்றும் மதம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாக திகழ்கிறது. கோயிலை அடைவதற்கான வழி. தளவானூர் குடைவரை கோயிலை சாலை மார்க்கமாக எளிதாக அடையலாம். இது விழுப்புரத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவிலும் செஞ்சியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகிலுள்ள இடங்கள். செஞ்சி கோட்டை தமிழகத்தில் உள்ள மிகவும் பிரம்மாண்டமான கோட்டைகளில் ஒன்று. மண்டகப்பட்டு குடைவரை கோயில் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட முதல் குடைவரை கோயில். சிங்கவரம் ரங்கநாதர் கோயில் செஞ்சிக்கு அருகில் அமைந்துள்ள மற்றொரு பல்லவர்கால குடைவரை கோயில். திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை தளவானூரிலிருந்து சில மணி நேர பயணத்தில் அமைந்துள்ளது. பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.